ஹாய் வணக்கம். ஸோ வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடு வாங்கணும் அப்படின்னா வந்து அது ஒரு 2 கேட்டகரி ஆஃப் மக்கள் இருப்பாங்க. ஸோ ஒருத்தங்க பார்த்தா வந்துட்டு என் லைஃப்பில் வந்து நான் பிறந்ததுலேருந்து வாடகை வீட்டில் தான் இருந்திருக்கேன். ஸோ நான் வந்து சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறத வந்து என்னோட லைஃப் டைம் ஆம்பிஷன் இல்லை ஒரு ரொம்ப பெரிய சாதிப்பு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கவங்க ஒரு விஷயமான மக்கள். இன்னொருத்த வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி 1-2 வீடு இருக்குது. ஸோ வந்து நான் இன்னும் அடுத்தடுத்த வீடு வந்து நான் ஒரு மாதிரி கமர்ஷியலுக்காக நான் வாங்குறேன், ஒரு மாதிரி கேஷ் ஃப்ளோக்காக வாங்குறேன் அப்படிங்கிறவங்க ஒரு செகண்ட் செட் ஆஃப் மக்கள். ஓகே, ஸோ இவங்க 2 பேருக்குமான வீடியோ தான் இது இருக்கப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தா வந்து உண்மைக்கு வீடு வாங்குறது வந்து லாபமா நஷ்டமா அப்படிதாங்கிறது அதை பற்றிய வீடியோ தான் இது இருக்க போகுது. ஸோ நம்ம செய்கிற வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஆப்வியஸாக நீங்கள் இந்த வீடியோ வந்து வீடு வாங்க போறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்க. அண்ட் வீடு வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். திஸ் இஸ் பிரகாஷ். வெல்கம் பேக் டு Prak World. இந்தியாவில் பார்த்தா வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு எப்பவுமே ஒரு ஃபுல் அமௌண்ட்டோட போகிறது வந்து ரொம்ப ரேர். அவங்க வந்து மேக்ஸிமம் ஒரு 10 to 20% கையில் வச்சுப்பாங்க. மீதியெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து லோன் தான் எடுப்பாங்க, ஹவுசிங் லோன் எடுப்பாங்க. ஸோ இந்தியாவோட ஹவுசிங் லோனோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தா வந்து அப்ராக்சிமேட்டாக 6.5லேருந்து 7 இருக்குது. அண்ட் 8 அது வரைக்கும் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ இந்த ஹவுசிங் லோன் எடுத்து வீடு கட்டுறவங்க நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் ப்ராக்டிக்கலாக வந்து எவ்வளோ வேல்யூவோடு பார்ப்போம். ஸோ புரிதல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1 கோடிக்கு வந்து நான் ஒரு இடம் வாங்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 கோடி என்ன அவ்வளோ பெருசாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா மேஜர் சிட்டிஸில் இப்போ சென்னை, மும்பை, பெங்களூர் மேஜர் சிட்டிஸ்லாம் பார்த்தா வந்துட்டு நம்ம வந்து 1 கோடிங்கிறது ரொம்ப ஈஸியாக வந்துடும். அண்டர் நீங்கள் அவுட் ஆஃப் சிட்டி போகாமல் இருந்தால். அவுட் ஆஃப் சிட்டிலாம் கூட உங்களுக்கு ஒரு 30-40 லேக் 50 லேக்ஸில் கூட நீங்கள் வந்து வீடுகளை பண்ணலாம். பட் மேஜர் சிட்டிஸில் இந்த ரேஞ்ச் வரும். ஸோ நீங்கள் 1 கோடியில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் ஒரு மினிமம் கேபிட்டலோட நீங்கள் வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லோன் அப்ரோச் பண்ணுறீங்க. அண்ட் லோனும் உங்களுக்கு அப்ரூவ் ஆகுது. அந்த லோன் காசு வருது, ஒரு 1 கோடி ரூபாய் வருதுன்னு வைங்களேன். அதை வச்சு நீங்கள் வீடு வாங்குறீங்க. இது வந்து 2 பேருக்குமே போடணும். முதல்ல வீடு வாங்குறவங்களும் சரி, இல்லை ஆல்ரெடி ஒரு வீடு வச்சுருக்கவங்க அடுத்தடுத்து வீடு வாங்குறோம். ஸோ பண்ணி நீங்கள் அந்த ஒரு இடத்த வாங்குறீங்க. பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கேல்குலேட்டிவாக சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். 1 கோடி ரூபாய் போட்டு நீங்கள் அந்த ஒரு வீடு கட்டி அது சின்ன கமர்ஷியலாக நீங்கள் பண்ணுறீங்க. ஒரு சில வீடு வாடகைலாம் விடுறீங்கன்னு ஒரு 5 போர்ஷன் வச்சுருக்கீங்க. அந்த 5 போர்ஷனில் ஒரு போர்ஷனில் நீங்கள் தங்குறீங்க, 4 போர்ஷன் நீங்கள் வாடகை விடுறீங்க. ஓகேவா? அந்த நீங்கள் ஓவரால் உங்களுக்கு பார்த்தா ஒரு 50,000, 40,000 50,000 வந்து உங்களுக்கு அதுலேருந்து வருமானம் வருது. உங்களுக்கு வந்து வாடகை வருதுன்னு வச்சுக்கோமே. அப்போனா வந்து 1 கோடி ரூபாய்க்கு 1 வருஷம் கொடுக்குங்க. 50,000 வந்து 1 வருஷம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து வருமானம் வரும். அதுலேருந்து மட்டும் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அந்த வீட்டோட ரெண்டல்லேருந்து மட்டும் உங்களுக்கு 6 lakhs வரும். ஸோ அது ஆஃபீஸாக வீடு வச்சிருக்க பல பேருக்கு தெரியும், ஒரு வீடு வந்து அப்படியே இருக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அதை யானை வந்துட்டு அசைஞ்சு சாப்பிடும், வீடு வந்து அசையாமல் சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா வந்து ஒரு ஓவர் த ஸ்பேன் வந்து வீடு வந்து பல செலவுங்க வைக்கும். அது வீடோட சின்ன நீங்கள் புது வீடு கட்டினீங்கன்னா அது டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் ஒரு பழைய வீடை வந்து நீங்கள் அக்வயர் பண்ணுறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா வந்துட்டு அங்கே வந்து அசையாமல் தின்னுற மாதிரி பல இடங்களை சின்ன சேதம் அதெல்லாம் பண்ணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனேஜ் பிரச்சனை, சீவேஜ் பிரச்சனை, அப்புறம் உங்களுக்கு இந்த ரெண்டல் அங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஒரு 1 to 2 lakhs அதாவது உங்களுக்கு செலவாயிடும் ஒரு வருஷத்துக்கு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒரு கையில் 4-5 லட்சம் நிற்கும். ஸோ நீங்கள் ஒரு வருஷத்தோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா வந்து 4 to 5%. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இன்ஃப்ளேஷனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா வந்து நான் இங்கே சை கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்கள். அது பணவீக்கம்னா என்னங்கிறது நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கு சொல்லியிருப்போம். அதை பார்க்கும்போது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப புரிதல் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட காசு 1 கோடி எடுத்து போய் நீங்கள் பேங்க்கில் போடுறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சாலிடாக எந்த செலவுமே இல்லாமல் அழகாக உங்கள் கைக்கு வந்து ஒரு 6 லட்சம் ரூபாய் கொடுத்துருவாங்க. நான் மினிமம் கேரண்டீடாக வந்து FDA சொல்லிட்டுருக்கேன். இன்னும் ஸ்டில் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு சேஃப் அண்ட் சைடான ரொம்ப சேஃப்டியான ஒரு மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் போகும்போது ஆவரேஜாக 10 to 15% கொடுப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒன்றும் பண்ண வேணாம், வீட்டில் சும்மா இருந்து அந்த காசு நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா மட்டும் ஒரு 10-15 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வரும். எவ்வளோ ஈஸியாக இருக்கலாம் கேட்க. ஆக்சுவலாக அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு, ஏன்னா அது நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து அடுத்த வீடியோ நம்ம பேசுவோம். ஓகே, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஒரு பெரிய விஷயமாச்சு. ஏன்னா அந்த விஷயத்த ரொம்ப ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணுற பல பேர் வந்து அஃப்கோர்ஸ் பில்லியனர்ஸ் ஆகிருப்போம். அதில் நமக்கு சரியாக அந்த பாதைகள் இல்லாததுனால வந்து நம்ம இப்படி இருக்கோம். ஓகே, பேக் டு தி டாபிக். என்ன ஏதோ கணக்கெலாம் சொல்கிறேன், பட் கடைசியாக வந்து பார்த்தா வந்து வீடியோ வாங்காதுன்னு சொல்கிறேன். பட் அது வந்து என்னோட ரொம்ப சென்டிமெண்ட்டு. நான் இதுக்கும் வீடியோ வாங்கினதில்லை. நான் பல வருஷமாக வந்து வீட்டு வாடகையில் தான் இருப்போம் நாங்கள் ஃபேமிலியாகவே. ஸோ வந்து அவங்க வீட்டு ஓனர் வந்து நிறைய டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க பல பேர் இங்கே இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து வீடு வாங்க போகிறோம் புதுசாக அப்படின்னா வந்து
சென்டிமெண்ட்டாக இருக்கிறதுனால அண்ட் ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தா வந்து இந்த டைமில் ஆஃப்டர் 2008 to 2011 அப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம யோசிச்சுக்கலாம், நான் எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து வீட்டில் தானே போட்டாங்க, வீடு நகை தானே காசுலாம் போட்டாங்க, இப்போ நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கே அப்படின்னா எல்லா காலகட்டத்துக்கும் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். நம்ம அம்மா அப்பா காலகட்டத்தில் வீடு வாங்குறதும் நகை வாங்குறதும் வந்துட்டு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தது. பட் இப்போ இந்த காலகட்டத்தில் அது கிடையாது. நீங்கள் வந்து சைக்காலஜி ஆஃப் மணிங்கிற ஒரு புக்கு நீங்கள் படிச்சிருக்கும்போது வந்து உங்களுக்கு அந்தந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க வந்து என்னென்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு பெட்டரான ஒரு ரிட்டர்ன்ஸ், பெட்டரான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கில் போட்டிருப்பாங்க. அண்ட் அந்த புக்கை நம்ம லேட்டர் ஸ்டேஜில் வந்து நம்ம அதை ஜஸ்ட் ஒரு இது மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஓகே, இப்போ என்ன விஷயம் பார்த்தா வந்துட்டு ஸோ சென்டிமெண்ட்டாக பார்க்கும்போது வந்து என்ன நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு பர்சனல் சஜஷன் தான், இதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கூடாது. ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் யாராக இருந்தாலும் இதை ஜஸ்ட் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா வந்து காசு போடுறீங்கன்னா ஒரு கமர்ஷியலாக ஒரு வீடு வாங்குறீங்கன்னா ஸோ தட் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 1 கோடி ரூபாய் போட்டு வாங்குறீங்க, அதில் ஒரே ஒரு போர்ஷன் தான் இருக்குது, அந்த ஒரு போர்ஷனில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நம்ம ஃபேமிலியாக மட்டும் வாழ்றதுக்கு மட்டும் ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா வந்து அதை லைட்டாக ஒரு ஆல்டர் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 போர்ஷன் அது இருக்குது, அது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ரெவன்யூ வருது, ஒரு 10,000 20,000-30,000 வந்து உங்களுக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோமே. அப்படி வந்ததுன்னா நீங்கள் மந்த்லி பே பண்ண ஒரு இஎம்ஐ இருக்கும்ல. ஸோ ஆப்வியஸாக நம்ம பல பேர் வந்து இஎம்ஐ மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய பல பேர் மக்கள் வந்து நம்ம வந்து இஎம்ஐ போட்டு தான் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குவோம், அதாவது ஒரு ரியல் எஸ்டேட் பொருள் ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அது மாதம் இஎம்ஐ ஒரு 20,000-30,000 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இன்கம் வந்து நீங்கள் உங்களுக்கு வர வாடகையிலேருந்து எடுத்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு 9 to 6 ஜாப் போயிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு 10-15 வருஷம் வந்து நீங்கள் வேலைக்கு போயிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, நம்ம லைஃப் வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறது இது பல ஸ்ட்ரெஸ் பல பேருக்கு இருக்கும். போயிட்டு இருக்கும்போது ஒரு டைமில் ஓகே நம்ம பிஸ்னஸ் ட்ரை பண்ணலாம், நமக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, இதை பிஸ்னஸாக பண்ணலாம், மேபி அது இ-காமர்ஸ் வாட் எவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னென்ன இருக்கலாம், அந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் நம்ம கேப் எடுக்கலாம் அப்படின்னு ஆப்வியஸாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்கள் வச்சுக்கிறீங்க, ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி இன் கேஸ் ஒரு முறை வச்சுட்டு நீங்கள் ஒரு வருஷம் ஸ்பேன் எடுக்கும்பொழுது உங்களை அறியாமல் 1 இயருக்கு பதிலாக ஒரு 1.5-2 இயர்ஸ் ஆழ்ந்து நீங்கள் அந்த பிஸ்னஸில் ஓரளவுக்கு ஒரு பிக்கப் எடுக்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியை தவிர மற்ற கமிட்மெண்ட் ஒரு மேஜர் கமிட்மெண்ட்டாக எதிர்க்கணும். இந்த இஎம்ஐ கட்டுறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் எப்படின்னா இதனாலே பல பேரால் வந்து ஒரு மேஜர் ஃபினான்ஷியல் டிசிஷனை வந்து அவங்க லைஃப்பில் எடுக்காமே போயிடும். பிகாஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு 25 to 30 வயசில் நீங்கள் ஏஜில் வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அடுத்த ஒரு 20 to 30 இயர்ஸ் உங்களோட 50-60 வயசு வரைக்கும் நீங்கள் ட்ராப் ஒரு குழியில் மாட்டிக்கிட்ட மாதிரி உங்களால் அது வந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கான வாடகை கட்டுறதுக்காக வருது, அப்புறம் வீட்டு விஷயம் அது இது பார்க்கறதுக்காகவே உங்களால் ஒரு மேஜர் பவர்ஃபுல் ஒரு முக்கியமான டிசிஷன்ஸை வந்து எடுக்கவே முடியாத மாதிரி ஒரு ட்ராப்பில் மாட்டிப்பீங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் என்ன சொல்கிறோம்னா, ஒரு வீடு வாங்கும்போது ஒரு கமர்ஷியல் பர்பஸாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த வீட்டிலேருந்து வரக்கூடிய ரெண்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஸோ தட் நீங்கள் வந்து உங்களுக்கு இஎம்ஐ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, நமக்கு வந்து வர வேண்டிய அமௌண்ட் வந்து நம்ம வீட்டு வாடகையிலேருந்து வருது. ஸோ தட் நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு மேஜர் டிசிஷன் எடுக்கணும்னா ஒரு 1 இயர் நம்ம கேப் எடுத்துப்போம், நம்ம ஒரு டிசிஷன் எடுப்போம். அந்த டிசிஷன்ஸ் உங்கள் லைஃப்பில் பெரிய அளவுக்கு உங்களை மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் புதுசாக வீடு வாங்கணும்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பண்ணக்கூடிய ஒரு குட் அட்வைஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இன்னும் வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க தெரியுமா, அவங்களோட சின்னதே டோட்டலாக வேறு. அவங்க வந்து இப்போ நம்ம வந்து அந்த வீடு நான் வாங்கி ஒரு 4 to 5 இயர்ஸில் நான் விற்றுருவேன் அப்படின்னு வாங்குறாங்கன்னா அது டோட்டலாக வேறு. பட் ஸ்டில் அவங்களுக்கும் நான் என்ன சொல்வேன்னா, அது அந்த ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் ஒன்று இருந்தது. நீங்களே உங்களோட அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம், அது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஓவர் ஒரு 4 to 5 இயர்ஸ் பார்த்தா வந்து டேம் ஷுர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 10 to 20%, 30% மேலே வந்திருக்காது. அதாவது ஓவரால் 5 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அதை இப்போ நான் ஒரு கோடி ரூபாய் நான் ஒரு இடத்த வாங்கினா அது வந்து நான் 1.5 கோடிக்கு நான் விற்றேன், அதாவது 50% எனக்கு லாபம் வந்தது அப்படின்னு பார்த்தா வந்து நீங்கள் அதை வந்து ஒரே வருஷத்தில் நீங்கள் அந்த பண்ணியிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதாவது இல்லவே இல்லை நான் சொல்ல மாட்டேன், ஆல்வேஸாக எதுவுமே இல்லை நம்ம சொல்லிட முடியாது, உடனே அது கமெண்ட் வந்துடாதீங்க. பட் அது வந்து ஓவர் ஸ்பேனாக நடந்திருக்கும், ஒரு 4-5 வருஷத்தில் நடக்கும்போது நீங்கள் அதை ரிட்டர்ன் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் பார்த்தா வந்து அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா உங்களுக்கு ஒரு 10% தான் இருக்கும். அண்ட் இதை விட பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் பல விஷயங்கள் வந்து நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து இருக்குது. அண்ட் அந்த ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் அப்படி தெரியல அப்படின்னா வந்து நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சீரீஸை பாருங்கள், இதில் நம்ம நிறைய விஷயங்களை வந்து சொல்ல போகிறோம். அது பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். அண்ட் வீடியோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வாங்கலை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் வாங்க போகிறாங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மறுபடியும் வந்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா வந்து எப்போ போல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிக்கிற வர அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். உங்களையும் உங்களை சுற்றி இருக்கவங்களையும் அப்படியே பார்த்துக்கோங்க. டேக் கேர். Prak World.